ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாவாவோட பேசிக் ஹிஸ்ட்ரி, இன்ட்ரோடக்ஷன் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாம ஒரு பேசிக்கான கான்செப்ட் பார்ப்போம். அதாவது எல்லா லாங்குவேஜஸ்க்குமே பொருந்தக்கூடிய ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேர் என்னன்னா ப்ரோக்ராமிங் பேரடைம். இந்த ப்ரோக்ராமிங் பேரடைம் அப்படின்னா என்ன, இதோட டைப்ஸ், இது எதுக்காக அப்படியே சொல்லப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ரோக்ராமிங் பேரடைம்னா என்னது? ப்ரோக்ராமிங் பேரடைம் இஸ் a ஸ்டைல் ஆர் வே ஆஃப் ப்ரோக்ராமிங். அதாவது இப்போ நீங்க விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அஜித் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலை சொல்றதா இந்த ப்ரோக்ராமிங் பேரடைம். இந்த பேரடைம் இஸ் a way of doing something like programming, not a concrete thing like a language. அதாவது இந்த பேரடைமை வந்துட்டு ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்ற எந்த லாங்குவேஜும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ரஜினி சார் இருக்காரு, அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல வந்துட்டு அவர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அவரை காப்பி பண்ணி இன்னொருத்தவங்களும் அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங் பேரடைமும். இந்த ப்ரோக்ராமிங் பேரடைம் கிட்டத்தட்ட ஒரு 4 டைப், மெனி டைப்ஸ் இருக்கு. அதில் நம்ம இம்பார்ட்டன்டான 4 டைப் மட்டும் பார்ப்போம். இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம், டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம், ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பேரடைம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம். இதுல ஒவ்வொரு டைப்பையும் இப்போ பிரீஃபா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம். இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் இயர்லி 1950 1960s கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராம் பேரடைம் எதுக்கு அப்படின்னா, இது வந்துட்டு இயர்லி மிஷின்ஸ், இயர்லி கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் 1950s 1960s வந்த கம்ப்யூட்டர்ஸ்ல ப்ரோக்ராம் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்டதா இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம். இதுல அந்த இம்பரேட்டிவ் அப்படிங்கிற வேர்டு லாத்தின் வேர்ட், அது அந்த லாத்தின் வேர்ட் இம்ப்ரோ அப்படிங்கிறது வந்து டிரைவ் பண்ணப்பட்டது. அந்த இம்ப்ரோ அப்படிங்கிறது ஐ கமாண்ட். The imperative programming is a paradigm of computer programming in which the program describes a sequence of steps that change the state of the computer. அதாவது இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைமை பொறுத்த வரைக்கும் இதுல எக்ஸிக்யூட் ஆகிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஒரு சீக்வன்ஸா இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராம் பேரடைம் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறதுனா, ஒரு ப்ரோக்ராமை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சீக்வன்சியல் ஆர்டர்ல ஆக்சஸ் பண்ணும். இது வந்துட்டு இட் டெல்ஸ் தி கம்ப்யூட்டர் ஹவு டு அக்கம்ப்ளிஷ் அ டாஸ்க். இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு கம்ப்யூட்டருக்கு இந்த நம்ம கொடுக்க ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு இது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் வந்து இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம். Program written in this way will work efficiently in all CPU because all CPU instructions are imperative statements. அதாவது இந்த ஸ்டைல் இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல் ரைட் பண்ணக்கூடிய எந்த விதமான ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, அது எல்லா சிபியூஸ்லயுமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஹை எஃபிஷியன்ட்லி ஒர்க் பண்ணும். பிகாஸ் எல்லா சிபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்துட்டு இந்த இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிபியூல வந்துட்டு ஒரு சிபியூ ஃபேன் ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த சிபியூவோட மதர் போர்ட்ல இருந்து சிபியூவோட ஃபேனுக்கு ஒரு கமாண்ட் பாஸ் ஆகும். அது இந்த மாதிரி இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அதனாலதான் வந்து இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாமே வந்துட்டு பிளாக்ஸ், அதாவது இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைமோட எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் சரி அது எல்லாமே ஒரு பிளாக்கா பிரிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நீங்க C++ லாங்குவேஜஸ் அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிளாக்ஸ் அப்படிங்கிறது. பிளாக்ஸ் அப்படின்னா ஒரு பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிற கமெண்ட்ஸ், அதான் வந்துட்டு பிளாக்ஸ். இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல ஃபாலோ பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னா, ப்ரொசீஜர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அந்த ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸும், அதாவது ப்ரொசீஜர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸும் இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸையும் ஃபாலோ பண்ணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இதுல மொத்தம் C++, C#, PHP, ஜாவா இந்த 5 லாங்குவேஜஸ்மே வந்துட்டு இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் சப்போர்ட் பண்ணும், ப்ரொசீஜரையும் சப்போர்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸையும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம். அதாவது டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் இஸ் a programming paradigm defines what needs to be accomplished by the program without defining how it needs to be implemented. இப்போ டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் அந்த ஸ்டைல் எப்படி அப்படின்னா, இதுல நீங்க உங்களுக்கு என்ன வேணும், அதாவது எனக்கு இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் ஆனா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வந்துட்டு சிஸ்டம் தான் பாத்துக்கணும். இப்போ இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்ல இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுக்கணும். பட் ஆனா டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ்ல நீங்க ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டா போதும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சிஸ்டம் டிட்டர்மைன் பண்ணும். Imperative programming is like how you do something. நான் இப்ப சொன்னதுதான் இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்துட்டு
நீங்க அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்படிங்கற சொல்றது imperative programming. பட் declarative programming is more like what you do or something. அதாவது declarative programming அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா சிஸ்டம் வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த HTML டேக் பாருங்க, அதுல இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு இமேஜ் பாத் ஸ்லாஷ் image.jpg அப்படிங்கிற ஒரு இமேஜை இப்போ எனக்கு வெப் ஸ்க்ரீனில் வந்துட்டு எனக்கு காட்டணும், வெப் பேஜில் காட்டணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஒரு டார்கெட். அதாவது எனக்கு அந்த இமேஜை காட்டணும் அப்படிங்கிற சொல்லிட்டேன். பட் ஆனால் அந்த இமேஜை எப்படி நீ போய் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அதான் இந்த டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்க்கும் இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதாவது இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்ல வந்துட்டு நீங்கள் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். பட் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்ல நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா கம்ப்யூட்டர் அதை அப்படியே பண்ணும். அதாவது இப்போ இந்த HTML டேக் மாதிரி ஒரு இமேஜை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறோம், அதுவும் டிஸ்பிளே பண்ணிடும். பட் ஆனால் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த ப்ரோக்ராமிங் பேரடைம்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா HTML, XML, CSS, SQL, Prolog, Haskell, F-Sharp, Lisp இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல ஃபாலோ பண்ணக்கூடியது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல். அதாவது எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே டாப் டு டவுன் டிசைன் மாடல். அதாவது ஒரு ப்ரோக்ராமை டாப்ல இருந்து டவுன் வரைக்கும் வரிசையா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீக்வன்ஷியலா அப்படியே பண்ணிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதா ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பேரடைம். அந்த சீக்வன்ஷியல் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க இம்பரேட்டிவ் ப்ரோக்ராம்ல சொன்ன ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பேரடைம்ல சொல்ற அது எப்படி ரெண்டுத்துக்கு காமனா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னதுதான். இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடைம்ல ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பேரடைம் வந்துட்டு இம்பரேட்டிவ் பேரடைமோட ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதாவது இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். இதை வந்துட்டு முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டாப் டு டவுன் டிசைன் மாடல்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னா கொரடோ, போம், அப்புறம் யூசப் ஜாக்கபோனி அப்படிங்கிற இந்த ரெண்டு மேத்தமெட்டிஷியன்ஸ் தான். இவங்க இந்த ரெண்டு மேத்தமெட்டிஷியன்ஸ் சேர்ந்து தான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் இருக்க காமன் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா அப்படின்னா டெசிஷன்ஸ், சீக்வன்ஸ் அண்ட் லூப்ஸ். அதாவது ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயுமே வந்துட்டு இந்த டெசிஷன், சீக்வன்ஸ் அண்ட் லூப்ஸ் தான் காமனா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு மேத்தமெட்டிஷியன்ஸும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் இது மூலமா இவங்களோட அந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல்ல இருந்து தான் வந்துட்டு இஃப் தென் எல்ஸ் வைல் இஃப் தென் எல்ஸ் அப்படிங்கிற அந்த செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸும் வைல் ஃபார் அப்படிங்கிற லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் அது மட்டும் இல்லாம சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பேரடைம் ஸ்டைல்ல இருந்து தான் கொண்டு வரப்பட்டது. இந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் வந்துட்டு முக்கியமா எதை எய்ம் பண்ணுது அப்படின்னா ப்ரோக்ராமோட கிளாரிட்டி, குவாலிட்டி, அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் டைம். அதாவது இப்போ நீங்க வந்துட்டு லூப்பிங் பத்தி உங்களுக்கு C++ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லூப்பிங் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை திருப்பி பண்றதுக்கு நாம எவ்வளவு ஷார்ட்டா முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கறது அந்த லூப்பிங் யூஸ் பண்றோம். இதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் பேரடைமோட எய்மும் அதுதான். நாம எவ்வளவு சீக்கிரமா அந்த ப்ரோக்ராமை டெவலப்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற டைமை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் வந்துட்டு இந்த டெசிஷன், சீக்வன்ஸ், லூப்ஸ் இந்த மூணுத்தையுமே வந்துட்டு இந்த ஸ்டைல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னா ஆல்கால், பாஸ்கல், PLRI, ஏடா, அப்புறம் C. அடுத்தது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம் அப்படின்னு இந்த பேரை சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட கலர், திக்னஸ், அந்த ஆப்ஜெக்டை பத்தின ஒவ்வொரு சின்ன டீடைல்ஸையும் நாம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கறத அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைல். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம் refers to the creation of reusable software, object types, classes that can be efficiently developed and easily incorporated into multiple programs. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா நாம ரீயூசபிள் பண்றது தான். ஒரு டைம் யூஸ் பண்ண கூட நம்ம ரீயூஸ் பண்றது தான் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்துட்டு ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸை சார்ந்ததா இருக்கும். இப்போ நீங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்பீட், அதோட இப்போ அந்த காரோட ஸ்பீடு, அதில் யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து அது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரோக்ராம்ஸ், அதாவது இன்ஜின் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ப்ரோக்ராம், பிரேக் எப்படி ரன் ஆகுதுங்கிற ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தேவையான எல்லா இதுவுமே இருக்கிறதா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைல். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்துட்டு நம்ம ரியல் லைஃப்ல பார்க்குற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைல். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேரடைம் ஓட
மற்ற கான்செப்ட்ஸ் அதாவது அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், ஆப்ஜெக்ட், கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த 6 தான் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் பாராடைமோட மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் நம்ம டீடைல்டாக பார்ப்போம். பிகாஸ் ஏன்னா நம்ம இப்போ C++, அது மட்டும் இல்லாமல் ஜாவா, இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு காரை கன்சிடர் பண்ணிப்போம். ஏதோ ஒரு கார், ஜஸ்ட் ஒரு கார், அதாவது இந்த கார் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். அந்த கார்ல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. மெர்சடஸ், BMW, ஆடி, மாருதி சுசுகி, இந்த மாதிரி எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது கார் காமனா இருக்கிறது வந்துட்டு கிளாஸ், அதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம் ஆப்ஜெக்ட்ஸை. மெர்சடஸ், BMW, ஆடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது நம்ம வந்துட்டு உருவாக்கிறோம். கிளாஸுங்கிறது காமன், அதாவது கார் அப்படிங்கிறது ஒரு காமன். கார் அப்படிங்கிறது எந்த ஒரு பிராண்டா வேணா இருக்கலாம். அதுல இந்த மெர்சடஸ், BMW, ஆடி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கடுத்து பாலிமார்பிசம். Polymorphism is an object-oriented programming concept that refers to the ability of a variable, function or object to take on multiple forms. அதாவது இந்த பாலிமார்பிசம் அப்படிங்கிற வேர்டை நீங்க பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். பாலி அப்படின்னா மெனி, மார்ஃப் மீன் ஷேப். அதாவது ஒரே ஒரு வேரியபிள் அல்லது ஃபங்க்ஷனை மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல நம்ம கொண்டு வரதான் இந்த பாலிமார்பிசம். இதை பத்தி இப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாம இன்னும் அடுத்த வீடியோஸ்ல அதை பத்தி பிரீஃபா போடுறோம். இப்போ பாலிமார்பிசம் பத்தி ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். இப்போ பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன சொன்னோம்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாத்திக்கிறதா வந்துட்டு பாலிமார்பிசம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். அதாவது இப்போ நம்ம ஹியூமன் லைஃபே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போனா எப்படி இருப்போம், ஒரு ஸ்டூடெண்டா இருப்போம். அது வந்துட்டு ஸ்டூடெண்ட் லைஃப். வேலைக்கு போனா ஒரு ஜாபுக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஜாப்ல எப்படி இருக்கணுமோ அப்படியே இருப்போம். ஒரு ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டா ஒரு ஃபேமிலி கையா இருப்போம். இந்த மாதிரி தான் பாலிமார்பிசம். அதாவது ஹியூமன் நம்ம சேம் தான். பட் ஆனா ஸ்கூல் டைம்ல ஒரு மாதிரி இருப்போம், காலேஜ் டைம்ல ஒரு மாதிரி இருப்போம், ஜாப் டைம்ல ஒரு மாதிரி இருப்போம், ஹோம் டைம்ல ஒரு மாதிரி இருப்போம், ஃபேமிலி டைம்ல ஒரு மாதிரி இருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒரே ஒருத்தங்க மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல இருக்கிறது தான் வந்துட்டு இந்த பாலிமார்பிசம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி உங்களுக்கு முன்னாடியே நிறைய தெரிஞ்சிருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு இன்ஹெரிட் பண்றதுதான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா ரீயூசபிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி, டேட்டா ஹைடிங். ரீயூசபிலிட்டி அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரே கோடை நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கோட் ஒரு டைம் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோடையை நீங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க திருப்பி அந்த ஒரே கோடை எல்லா டைமும் ரைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது எக்ஸ்டென்சிபிலிட்டி அப்படின்னா பேஸ் கிளாஸ், டிரைவ் கிளாஸ் அப்படி இதெல்லாம் வந்துட்டு நீ போக நெக்ஸ்ட் வீடியோஸ் தான் உங்களுக்கு புரியும். அதனால இப்போ எக்ஸ்டென்சிபிலிட்டியோட பேசிக் டெஃபினிஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பேஸ் கிளாஸோட லாஜிக்ஸை யூஸ் பண்ணிட்டு டிரைவ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணிட்டு அது போக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்றதுதான் இந்த எக்ஸ்டென்சிபிலிட்டி. அடுத்தது டேட்டா ஹைடிங் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பிரைவேட், பப்ளிக், நீங்க C++ படிச்சிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். டேட்டாவை ஹைட் பண்றதுக்கு டேட்டா விசிபிலிட்டி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதான் அந்த பிரைவேட், பப்ளிக் ப்ரொடெக்டர். இதை பத்தியும் நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள். அதாவது இதுல ஒரு லயன் இருக்கு. அதுல சொல்றதுன்னா சன் ஐ எம் ஏ பேஸ் கிளாஸ். அதாவது அதோட கப்க்கு இது என்ன சொல்லுது அப்படின்னா நான் தான் பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த கப் என்ன சொல்லுதுன்னா டேட் நான் தான் டிரைவ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது இன்ஹெரிட்டன்ஸை இப்போ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்தது என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டேட்டா, வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் யூனிட்டா லாக் பண்றதுக்கு தான் என்கேப்சுலேஷன். அதாவது இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்க அப்படின்னா கேப்சூல்ஸ் கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய மருந்துகள் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல அடைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் இதுல வேரியபிள், அந்த மருந்துங்க அப்படிங்கிறது அந்த வேரியபிள்ஸ், மெத்தட்ஸும் அந்த சிங்கிள் யூனிட் தான் வந்துட்டு அந்த கேப்சூலோட பிளாஸ்டிக். அதாவது அந்த வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சிங்கிளான யூனிட்குள்ள அடைக்கிறது தான் என்கேப்சுலேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிரைவேட் டேட்டா மெம்பர்ஸ், அதாவது கிளாஸுக்கு வெளியே இருக்கிறவங்க, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு வெளியே இப்போ பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு இந்த மெடிசன்ஸை தொட்டா என்ன ஆகும், அந்த மெடிசன்ஸ் வந்துட்டு சீக்கிரமா கெட்டு போயிடும், இல்ல சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அந்த மெடிசன் சாப்பிட்றதுனால. அந்த பாக்டீரியாட்ட இருந்து இந்த மெடிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்றது எது, அந்த அவுட்டர் கவர். அந்த அவுட்டர் கவர் என்ன சொன்ன கிளாஸ். அந்த மாதிரி தான்
இந்த என்கேப்சுலேஷன் மூலமாக தான் வந்துட்டு நம்மளால் ஒரு ப்ரோக்ராமில் சேம் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு அவுட்வர்ட் ஃபீச்சர்கிட்ட இருந்து நம்மளோட ப்ரோக்ராமோட மற்ற ஃபங்க்ஷன்ஸை பாதுகாக்கிறது தான் வந்துட்டு இந்த கிளாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா டேட்டா ஹைடிங், டேட்டா எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறதும், அதுவும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது நாம் ஒரு கிளாஸ் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஒருத்தங்க ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா அவுட் சைட்லேருந்து ஒரு மெம்பர் வந்துட்டு ரீட் மட்டும் தான் பண்ணணுமா இல்லை ரீட் அண்ட் ரைட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுக்கு அடுத்து என்கேப்சுலேஷனுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். இந்த அவுட்டர் கவர் நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ், உள்ள இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணிட்டு அப்புறமா இருக்க டெஃபினேஷன் வருவோம். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாட்டி ஐஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஐஃபோன் வந்து டெவலப் பண்ண முடியாது. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது ஃபோன்ஸில், அதை வந்துட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம்னா ஆக்சஸ் ஆகும் நமக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது ஆக்சஸ் ஆகும், மொத்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது ஆக்சஸ் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வெளி உலகத்துக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிட்டு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் மறைக்கிறதா வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது யூசருக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரோக்ராமர் மறைக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அந்த அப்ஸ்ட்ராக்ஷனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் மேக்ஸ் தி கோட் ஆஸ் ரீடபிள் அண்ட் மோர் சிம்பிளர். அப்ஸ்ட்ராக்ஷனால வந்துட்டு யூசருக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க டிவி ரிமோட் இருக்கு, ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு டிவியில இருந்து ரிமோட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது, டிவி ரிமோட் எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாது. பட் ஆனா அதை யூஸ் பண்றது எப்படின்னு தெரியும். 1 அப்படிங்கிற நம்பர் எழுதுனா டிவியில 1 வரும் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனா அதுக்கு உள்ள நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்கேப்சுலேஷனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ ஒரு ஃபோனை கன்சிடர் பண்ணிக்கங்க. அதில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா நம்பர் டைப் பண்ணிட்டு கால் கொடுத்தா கால் போகும் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உள்ள நடக்கிறத நாம வந்துட்டு ஒரு கிளாஸ் மூலியமா கவர் பண்றதா வந்துட்டு என்கேப்சுலேஷன். ஓகே வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் பாராடைம்ஸ் ஆர்டினோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அதோட பேசிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, படிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இது போக நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.